என் அன்பு மகளே, உன் கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றே. நீயோ நான் எந்த பாவமும் செய்யவில்லையே, எந்த வகையிலும் நான் செய்யவில்லையே என்று புலம்புகிறாய். நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை. ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்களில் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதன் விளைவுகளாகத்தான் இந்த துன்பங்கள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்று நான் சொன்னவுடன் நீ என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, இதற்கு நான் என்ன செய்வேன்? கடந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவத்தால் இப்போது துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வது சரியா? இதற்காகவா உங்கள் பாதங்களை நான் இருக்க பிடித்து கொண்டேன்? நீங்கள் என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியதுதானே என்று எதிர்கேள்வி கேட்கிறாய். உண்மைதான். நிச்சயமாக இந்த துன்பத்திலிருந்து நான் மட்டுமே உன்னை காப்பாற்றுவேன். காரணம், நீ என் செல்லப்பிள்ளை. என்னுடைய பாதத்தை நீ இருக்க பிடித்து கொண்டாய். மேலும் என் மீது நம்பிக்கையோடு எனக்கு நீ செய்த பூஜைகள் உன்னை என் மனதில் வைத்து கொள்ள நிச்சயமாக உதவியது. நீ என்னை முழுமையாக நம்பி என்னை சரணாகதி அடைந்து விட்டாய். அதனால் வருத்தப்படாதே, அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்தித்து கொண்டே இரு. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்துவிட்டது. உன்னுடைய கர்ம வினைகளை நான் ஏற்றுக்கொண்டு உன்னை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்யப் போகிறேன். நீ செய்த கர்ம வினைகளில் பாவம் மிகப்பெரியது. அதனால் உனக்கு வரும் துன்பமும் மிகப்பெரியது. ஆனால் நீ என் பாதத்தை பிடித்து கொண்டதால் அந்த பாவத்திலிருந்து பெரும் பகுதியை நான் ஏற்றுக்கொண்டேன். தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதனுடைய ஒரு பகுதிதான் இப்போது நீ படும் துன்பத்திற்கு காரணம். இந்த துன்பத்தையும் சரி செய்து விடுவேன். உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறப்போகிறது. சாயப்பா உன்னுடன் இருந்து இந்த துன்பத்தை நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறேன்.